ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப கரெக்டா சேரன் கார்த்திகா கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம சேரன் கார்த்திகா கழுத்துல தாலி கட்டல. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா, இப்படி என் பொண்ணை ஏமாத்தி அங்கிருந்து கடத்திக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனைய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சேரனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேரனை அடிக்க ஆரம்பிச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஸோ அவங்க தம்பிங்கெல்லாம் சேர்ந்து கார்த்திகாவோட அப்பாவை பிடிச்சி சாத்துன்னு சாத்திடுறாங்க. ஸோ அவங்க 3 பேர்த்துக்கிட்ட இந்த ஆளால ஒன்றும் முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் தன்னால எதுவுமே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாப்புல. இருந்தாலும் கார்த்திகா கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திகா இருந்துக்கிட்டு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. ஆனால் என்னால் முடியல. என்னால சேரன் மாமாவை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மறுத்தர்றாங்க நம்ம கார்த்திகா. ஸோ கார்த்திகாவோட அம்மா கார்த்திகாவை அடிச்சு பார்க்குறாங்க, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திகா வந்து முடியவே முடியாது அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாங்க. போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தாராளமாக போலீஸை கூப்பிடுங்க. போலீஸ் வந்தாலும் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை தான் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, வேணும்னா வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. கார்த்திகாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரனை தனியாக கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு போறாப்புல. ஸோ நம்ம சோழன் வந்து நீ அவர் கூப்பிடுறாருன்னு போகாதீங்கன்னு அப்படின்னு எச்சரித்து பார்க்குறாப்புல. ஆனால் சேரன் வந்து போயிடுறாப்புல. அங்கே போன உடனே நம்ம சேரன் காலில் விழுந்துடுறாப்புல நம்ம கார்த்திகாவோட அப்பா. பின்னாடியே அவங்க அம்மாவும் வந்து கும்பிட்டு கதறாங்க சேரன் கிட்ட. இந்த மாதிரி விடிஞ்சா கல்யாணம், இந்த நிலைமையில பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு, இதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க கார்த்திகாவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரா இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு, நல்ல வசதியான குடும்பம், நல்ல பையனா பார்த்துருக்கோம். இப்படி அவ வாழ்க்கையே நாசமாக போகுது. நீயே உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்க இப்படின்னு பயங்கரமா டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியில இவங்க எல்லாம் உள்ளார என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம சேரன் வெளியில வராப்புல. வெளியில வரவரு கையில தாலியோட தான் வராப்புல. நேரா வந்து கார்த்திகா கழுத்துக்கே தாலியை எடுத்துக்கிட்டு போறாரு. அப்புறம் கீழே இறக்குறாரு, எடுத்துட்டு போறாரு, இறக்குறாரு. இதோட இன்னிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.